ஸ்தோத்திரப்பா. மகா கிருபையும் இரக்கம் நிறைந்த பிதாவே, இந்த நாள் காலை ஆராதனையிலும் நாங்கள் சபையாக உம்முடைய பாதப்படியில் வீற்றிருக்க கர்த்தர் கொடுத்த கிருபைக்காக நன்றி ஆண்டவரே. தொடர்ந்து ஆண்டவரே எங்கள் வாழ்க்கையில் கடந்த நாட்களெல்லாம் ஜீவன் சுகம் பலனுக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. எத்தனையோ பேர் ஆண்டவரே இந்த தேசத்தை விட்டு கடந்து போயிருக்கிறதை அறிகிறோம். ஆனால் எளியவர்களாகிய எங்களை கர்த்தர் கிருபையாக ரட்சித்து மன்னித்து ஆண்டவரே இதுவரைக்கும் எங்களை நீர் வழி நடத்தி வந்த எல்லா இரக்கங்களுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளில் கேட்கிற செய்திகள், பாடல்கள் எல்லாவற்றும் உமக்கு பிரீதியாக இருப்பதாக ஆண்டவரே, அதை நாங்கள் வாஞ்சியோடு தாகத்தோடு உட்கொள்ள கர்த்தர் இந்த காலை ஆராதனையில் ஒரு பயத்தின் ஆவியை, பக்தியின் ஆவியை, உம்மை சேவிக்கிற ஆவியை ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கட்டளையிடுங்க. லீதியாளின் திறந்த இருதயத்தை ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கர்த்தர் கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நாள் ஆராதனையில் கர்த்தர் நீர் எழுந்தருளும். பாரத்தோடு, கண்ணீரோடு, வேதனையோடு, விடுதலைகளுக்காக, அற்புதங்களுக்காக, சுகத்துக்காக ஏங்கி நிற்கிற பிள்ளைகள் அதை பெற்றுக்கொள்ளட்டும். கர்த்தர் தாமை வழிநடத்தும். ஆசீர்வதியும். மீட்பர் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமீன். ஹல்லேலூயா. இந்த நாளிலும் நாம் வழக்கம் போல எல்லா வாரமும் நாம் ஒவ்வொரு நாளும் ஆண்டவரை ஒழுங்காக சரியான நேரத்தில் நீங்கள் ஒரு டெடிக்கேட்டடாக அநேக பிள்ளைகள் இந்த ஒரு மணி நேரத்தை கர்த்தருக்காக எப்படி நீங்கள் உங்கள் வேலைக்கு, தொழிலுக்கு, உங்கள் பர்சனல் காரியத்திற்கு, வீட்டு காரியத்திற்கு ஒவ்வொரு டைம் அலாக்கேட் பண்ணுகிறது போல் ஆண்டவருடைய காரியத்திற்கும் இந்த ஒரு மணி நேரத்தை, அதே போல் வெனஸ்டே ப்ரேயர்ஸில் இன்னும் உங்களுடைய தனிப்பட்ட ஜெபம், தனிப்பட்ட பைபிள் ரீடிங் எல்லாம் நீங்கள் டெடிக்கேட்டடாக நீங்கள் செய்து வருகிறீர்கள். அதற்குரிய பிரதிபலனை கர்த்தருக்காக நீங்கள் ஆர்கனைஸ்டாக, ஆண்டவருக்காக நீங்கள் எதை இழந்தாலும், எதை ஒதுக்கினாலும், எதை செய்தாலும் அதன் பிரதிபலன் உங்களுக்கு உண்டு. நிச்சயமாக நாம் ஆண்டவருக்காக வாழுவோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. ஹல்லேலூயா. இந்த நாளிலும் இந்த ஒரு மணி நேரத்தை கர்த்தருக்காக கொடுங்கள். கர்த்தர் உங்களுக்காக அநேகத்தை கொடுப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்றும் ஆனந்தம் என் இயேசு தருகிறார். துதிப்பேன், துதிப்பேன், துதித்து கொண்டே இருப்பேன். துதிப்பேன், துதிப்பேன், எல்லா பிள்ளைகளும் வீடுகளில் ஒரே குரலாக, உன்னதர் மறைவில் வல்லவர் நிழலில் என்றும் தங்குவேன். உன்னத எல்லாரும் வல்லவர் நிழலில் என்றும் தங்குவேன். தேவனை நோக்கி அடைக்கல பாறை என்றே சொல். எல்லாம் வாயை திறந்து, தேவனை நோக்கி அடைக்கல பாறை என்றே சொல்லுவேன். அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே. துதிப்பேன், துதிப்பேன், துதித்து கொண்டே இருப்பேன். துதிப்பேன், துதிப்பேன், துதித்து கொண்டே இருப்பேன். தமது சிறகால் என்னை மூடி காத்து, எல்லாரும் விசுவாசத்தோடு ஆண்டவரை நோக்கி கேளுங்க. தமது சிறகால் என்னை மூடி, இந்த கொரோனா காலத்தில் உன்னை பாதுகாத்த தேவன். அவரது வசனம் ஆவியின் பட்டயம் எனது கேடகம். அவரது வசனம் ஆவியின் பட்டயம் எனது எல்லாம் சேர்ந்து சபையாக, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே. துதிப்பேன், துதிப்பேன். வழிகள் எல்லாம் உன்னை காக்கும்படிக்கு இந்த நாட்களில் தூதர்களை அனுப்பினவர். இந்த நாளிலும் நீ பாடும்போது, ஆராதிக்கும் போது ஒரு உயர்ந்த பாதுகாப்பு உன் குடும்பத்தில், உன் தனிப்பட்ட ஜீவியத்தில். வழிகளில் எல்லாம் என்னை காக்க தூதர்கள் எனக்குண்டு. வழிகளில் எல்லாம் என்னை காக்க தூதர்கள் எனக்குண்டு. பாதம் கல்லில்
மோதாமல். எவ்வளவு பெரிய தேவன், உன்னை வழி நடத்துகிற தேவன், உன்னை சுமக்கிற தேவன். விசுவாசத்தோடு பாதம் கல்லில் மோதாமல் காத்து கரங்களில் ஏந்துவார். அல்லேலூயா ஆனந்த சபையாக, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே. துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே. ஆபத்துல நீ கூப்பிடும் போது உனக்கு விடுதலை கொடுக்கிற தேவன். ஆண்டவரே, நான் இப்படி ஒரு ஆபத்துல சிக்கி இருக்கேன், எனக்கு விடுதலை கேளுங்க. ஆபத்து நேரம் கூப்பிடும் உனக்கு என்றும் பதிலுண்டு. ஆபத்து நேரம் கூப்பிடும் எனக்கு என்றும் பதிலுண்டு. என்னோடு இருந்து விடுதலை கொடுத்து என்னை உயர்த்துவார். எல்லாரும் என்னோடு இருந்து விடுதலை கொடுத்து என்னை உயர்த்துவார். அல்லேலூயா ஆனந்தமே. சபையாக ஒரே குரலாக ஆண்டவர் நீ ஆராதிக்கிற அழகை பார்க்கும்படியாக, நீ ஆண்டவரை உண்மையோடு கூப்பிடும் போது உன் சமூகத்தில் வரும்படியாக, உன் குறையை தீர்க்கும்படியாக, உன் கண்ணீரை துடைக்கும்படியாக. எஸ்டடி துதிப்பேன் துதிப்பேன். இரவில் பயங்கரமாக இருக்க பெரிய அம்புகள் கடந்து வரலாம், ஆனால் உன்னத தேவன் உன்னத அடைக்கலம், உனக்காக கோட்டையாக இருப்பார். இருப்பேன் இரவின் பயங்கரம், பகலின் அம்பு எதற்கும் பயமில்லை. இரவின் பயங்கரம், பகலின் அம்பு எதற்கும் பயமில்லை. உன்னத தேவன் எனது அடைக்கலம் தங்கும். எல்லாரும் ஒரே குரலாக அந்த சியோனின் தேவனை நோக்கி, தேவன் எனது அடைக்கலம் தங்கும். ஒரே குரலாக ஆண்டவர் அந்த ஆராதனை பார்க்கட்டும். அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா. ஆண்டவரே, ஒரு பாதுகாப்பு, ஒரு உயர்ந்த ஆசீர்வாதம், ஒரு உயர்ந்த பாதுகாப்பு, ஒரு உயர்ந்த ஆசீர்வாதம், ஒரு உயர்ந்த வழி நடத்துதல். ஆனந்தமே. துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். துதிப்பேன். ஓ தேங்க்யூ. இருப்பேன். தேவனை சார்ந்து வாழ்கின்ற எனக்கு என்றும் விடுதலை. தேவனை சார்ந்து வாழ்கின்ற எனக்கு என்றும் விடுதலை. அவரது நாமம் அறிந்த எனக்கு அவரே அடைக்கலம். ஓ அவரது நாமம் அறிந்த எனக்கு அவரே அடைக்கலம். அல்லேலூயா. கடைசியாக ஒரே குரலாக ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே. துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பே. ஓ துதிப்பே. எவ்வளவு பெரிய தேவன் இந்த காலை ஆராதனையில் இறங்கி இருக்கிறார். ஓ துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பே. ஆண்டவரே, எங்கள் ஆராதனையில் நீர் இறங்கி இருக்கிறேன். உடைய வல்லமை இறங்கி இருக்கிறது. பரலோக தூதர்கள் இறங்கி இருக்கிறார்கள். ஷெகேனா மகிமை இறங்கி இருக்கிறது. பரலோகத்தில் கேராபீன்கள் சேராபீன்கள் 2 செட்டைகளால் பறந்து 2 செட்டைகளால் தங்கள் பாதங்களை மூடி சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் என்று ஓயாமல் துதிக்கும் துதிகளில் வாசம் செய்கிற அந்த உயர்ந்தவரும் உன்னதமான தேவன், மகா பரிசுத்தமான தேவனை இந்த காலை ஆராதனையில் எளியவர்களாகிய நாம் நோக்கி பார்க்கும்படியான
பாக்கியத்தை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். இந்த நாள் ஆராதனையில் நீ பலவித சோர்வுகளோடு, பலவித கண்ணீரோடு, பலவித பாரங்களோடு காணப்படலாம். ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையில் நான் இதை எதிர்நோக்கி இருக்கிறேன். இந்த காலை ஆராதனை என் வாழ்க்கைக்கு ஒரு ஆசீர்வாதமான ஆராதனையாக, ஒரு வெற்றியின் ஆராதனையாக, ஒரு விடுதலையின் ஆராதனையாக என்று பலர் இன்றைக்கு ஜெபித்து கொண்டிருக்கலாம். கஷ்டத்தில் புரளுகிறவர்களுக்குத்தான், கண்ணீரில் புரளுகிறவர்களுக்குத்தான், வேதனையில் புரளுகிறவர்களுக்குத்தான் அதனுடைய வலி தெரியும். வேதம் தெளிவாக சொல்கிறது, என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன். இந்த நாள் ஆராதனையில் நீங்கள் ஆண்டவரை நோக்கி பார்க்கும்படியாக வந்திருக்கிறீர்கள். ஒரு நாளும் உன்னை வெட்கப்படுத்துகிற தேவன் அல்ல. அவரை நோக்கி பார்க்கிற முகங்கள் பிரகாசமடையுமே தவிர அவைகள் வெட்கத்தை அனுபவிப்பதில்லை. இந்த நாளில் நீ ஜீவிக்கிற தேவன், நீ ஆராதிக்கிற தேவன் உன்னை சிங்கங்களின் கவியிலும் சிறைச்சாலைகளிலிருந்து தப்புவிக்க வல்லமையுள்ள தேவனாயிருக்கிறார். அவர் என்னிடத்தில் வாஞ்சியாயிருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன், நான் அவனோடு இருந்து அவனை வழி நடத்துவேன் என்று வாக்கு தந்த தேவன் இந்த நாளில் இன்றைக்கு இறங்கி இருக்கிறார். ஆண்டவரே, எங்கள் பிள்ளைகள் குடும்பமாக தனியாக கேம்பில் பல இடங்களிலிருந்து இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கலாம். ஆனால் மன உளைச்சல்கள், மன பாரங்கள், வேதனைகளை, உள்ளந்திரியங்களை ஆராய்ந்து அறிகிற தேவன் நீர் ஒருவரே ஆண்டவரே. ஒருவேளை வெளியே பார்ப்பதற்கு எல்லாம் நன்றாக தெரியலாம், ஆனால் இதயத்தை ஆராய்ந்தறிகிற தேவன் நீர் ஒருவராக இருக்கிறீர் ஆண்டவரே. இந்த நாளில் கர்த்தர் நீர் பேசுங்க, இடைப்படுங்க ஆண்டவரே. உம்முடைய பிள்ளைகளோடு கர்த்தர் நீர் பேசும் வல்லமையான வார்த்தைகள் இடைப்படட்டும் ஆண்டவரே. கர்த்தர் தொடர்ந்து உம்முடைய அற்புதத்தினால நீர் இடைகட்டுங்க அப்பா. இன்னும் மேன்மையான காரியங்கள் சபை நடுவில் கண்டவரை யாரெல்லாம் ஜெபிக்க கேட்டுக்கொண்டார்களோ கர்த்தர் நீர் அவர்களை தொட்டு சுகப்படுத்தும்படியாக ஜெபிக்கிறோம். கர்த்தர் அன்பு பிள்ளைகளை பலப்படுத்துங்க, ஆசீர்வதிங்க ஆண்டவரே. தொடர்ந்து கர்த்தர் பெரிய காரியங்களை நீர் செய்யும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தொடர்ந்து ஆண்டவரே, உம்முடைய வருகை மட்டும் ஒவ்வொரு பிள்ளைகளையும் வழிநடத்துங்க. இந்த நாளில் செய்தியை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளோடும் கர்த்தர் நீர் இடைபடும், பேசும். மீட்பர் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமீன். நாம் ஒரு சங்கீத பகுதியை வாசித்து செய்திக்கு நேராக கடந்து போகலாம். சங்கீதங்களின் புஸ்தகம் 16வது அதிகாரம் மாறி மாறி நாம் வாசிக்கலாம். 16 முடிய. தேவனே, என்னை காப்பாற்றும், உம்மை நம்பி இருக்கிறேன். என் நெஞ்சமே, நீ கர்த்தரை நோக்கி தேவரீர் என் ஆண்டவராய் இருக்கிறீர். என் செல்வம் உமக்கு வேண்டியதாயிராமல் பூமியில் உள்ள பரிசுத்தவான்களுக்கும் நான் என் முழு பிரியத்தை வைத்திருக்கிற மகாத்மாக்களுக்கும் அது வேண்டியதாய் இருக்கிறது என்று சொன்னாய். அந்நிய தேவனை நாடி பின்பற்றுகிறவர்களுக்கு வேதனைகள் பெருகும். அவர்கள் செலுத்துகிற இரத்த பான பலிகளை நான் செலுத்த மாட்டேன். அவர்கள் நாமங்களை என் உதடுகளில் நான் உச்சரிக்கவும் மாட்டேன். கர்த்தர் என் சுதந்திரமும் என் பாத்திரத்தின் பங்குமானவர். என் சுதந்திரத்தை தேவரீர் காப்பாற்றுகிறீர். நேர்த்தியான இடங்களில் எனக்கு பங்கு கிடைத்தது. ஆம், சிறப்பான சுதந்திரம் எனக்கு உண்டு. எனக்கு ஆலோசனை தந்த கர்த்தரை துதிப்பேன். ராக் காலங்களிலும் என் உள்ளம் திரியங்கள் என்னை உணர்த்தும். கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். அவர் என் வலது பார்சத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை. ஆகையால் என் இருதயம் பூரித்தது, என் மகிமை களிகூர்ந்தது. என் மாம்சம் நம்பிக்கையோடே தங்கியிருக்கும். என் ஆத்துமாவை பாதாளத்தில் விடீர். உம்முடைய பரிசுத்தவான்களை அழிவை காணவிட்டீர். ஜீவ மார்க்கத்தை எனக்கு தெரியப்படுத்துவீர். உம்முடைய சமூகத்தில் பரிபூர்ண ஆனந்தமும் உம்முடைய வலது பரிசத்தில் நித்திய பேரின்பமும் உண்டு. நாம் எல்லாரும் கண்களை மூடி ஜெபிப்போம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, கர்த்தர் நீர் கொடுத்த எல்லா அற்புதத்துக்காக, எல்லா சுகத்துக்காக, எல்லா விடுதலைக்காக நன்றி ஆண்டவரே. இந்த நாளிலும் நாங்கள் வாசித்த இந்த வேத வசனத்தின்படி ஆண்டவரே, கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். அவர் என் வலது பரிசத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை. அந்த ஒரே ஒரு காரணம்தான். எவ்வளவோ அலைகள், எவ்வளவோ காற்றுகள், எவ்வளவோ பிரச்சனைகள் உங்கள் வாழ்க்கையில் மோதி அடிக்கிறது. நீங்கள் அசைக்கப்படாமல் இருப்பதற்கு காரணம் கர்த்தர் உங்கள் வலது பரிசத்தில் வீற்றிருக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவரை தொடர்ந்து நாங்கள் உண்மை உறுதியாய் பிடிக்க கர்த்தர் எங்களுக்கு கிருபை பாராட்டும், ஆசீர்வதியும். மீட்பர் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமீன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த நாளிலும் ஆண்டவர் நம்மோடு இடைபட போகிறார். நீங்கள் இருக்கிற இடங்களில் இந்த 1 மணி நேரத்தை ஆண்டவருக்காக செலவு செய்யும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நம்ம எல்லாரும் கடந்த நாட்களில் ஆண்டவர் நம்மை ஜீவன், சுகம், பலன் தந்து நம்மை சுகபத்திரமாக பாதுகாத்தார். அதற்காக கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஹல்லேலூயா. யாத்ராகமம் எழுதின புஸ்தகம் 8வது அதிகாரம் அதனுடைய 23வது வசனத்தை வாசிக்க கேட்போம். என் ஜனங்களுக்கும் உன் ஜனங்களுக்கும் வித்தியாசம் உண்டாகும்படி செய்வேன். I will do it for you என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நான் உனக்கு இன்றைக்கு இதை செய்ய போகிறேன். என்ன செய்ய போகிறார்? என் ஜனங்களுக்கும் உன் ஜனங்களுக்கும் வித்தியாசம் உண்டாகும்படி செய்வேன். இந்த
அடையாளம் நாளைக்கு உண்டாகும் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று சொல் என்றார். ஹல்லேலூயா. ஆண்டவர் இன்றைக்கு சோர்ந்து போய் இருக்கிற பிள்ளைகளை, மனமுடைந்து போய் இருக்கிற பிள்ளைகளை, மன உளைச்சலில் என்னுடைய வாழ்க்கையில் ஒரு அதிசயம் நடக்குமா, ஏதோ ஒன்றை இழந்து நீ கண்ணீர் வடித்து கொண்டிருக்கலாம். ஆண்டவர் இன்றைக்கு ஒரு கட்டளை கொடுக்கிறார். ஐ வில் டூ திஸ் ஃபார் யூ. உனக்கு ஒரு பெரிய சேஞ்ச். ஐ வில் டூ இட் அஸ் அ பிக் சேஞ்ச். உனக்கு வித்தியாசம் உண்டாகும்படி செய்வேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். ஹல்லேலூயா. என் ஜனங்களுக்கும் உன் ஜனங்களுக்கும் வித்தியாசம் உண்டாகும்படி செய்வேன். இந்த அடையாளம் நாளைக்கு உன் வாழ்க்கையில் தோன்ற போகிறது. ஹல்லேலூயா. ஏதோ ஒன்றை நீ எதிர்பார்த்திருக்கலாம், ஏதோ ஒன்றை பெற்றுக்கொள்ளும்படி இருக்கலாம், ஏதோ ஒரு காரியத்திற்காக அநேக நாட்களாக கண்ணீர் வடித்து கொண்டிருக்கலாம். ஆண்டவர் சொல்லுகிற ஒரே ஒரு வார்த்தை, இன்றைக்கு ஒரு பெரிய வித்தியாசத்தை நீ காணப்போகிறாய். ஹல்லேலூயா. உன்னை சிறந்திருக்கும்படி செய்ய போகிறார். இனி நீ நோய்ந்து போவதில்லை, இனி நீ உடைந்து போவதில்லை, இனி நீ அமிழ்த்தப்பட்டு போவதில்லை, இனி நீ உடைக்கப்பட்டு போவதில்லை. ஆண்டவர் சொல்கிறார், யூ வில் பி த கிரேட்டஸ்ட் சேஞ்ச் இன் த லைஃப். ஹல்லேலூயா. உன்னை சுற்றி இருக்கிறவர்கள் மத்தியில், உன் குடும்பத்தில், உன்னை அற்பமாக நினைத்தவர்கள் மத்தியில் உனக்கு ஒரு வித்தியாசம் உண்டாக போகிறது. ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்கிறார், ஐ வில் டூ திஸ் ஃபார் யூ. நான் உனக்கு இதை செய்வேன் என்று வாக்குறுதி கொடுக்கிறார். இது மனிதர் சொல்லுகிற வார்த்தை அல்ல, தனிப்பட்ட மனிதன் சொல்லுகிற வார்த்தை அல்ல. இது பரலோகத்தை, பூலோகத்தை, சர்வ சிருஷ்டியும் படைத்த தேவன் சொல்லுகிறார், நான் ஒரு பெரிய வித்தியாசத்தை உன் வாழ்க்கையில் செய்ய போகிறேன். ஹல்லேலூயா. எதை செய்ய போகிறார் என்று சொன்னால், உபாகமம் 26:19 வசனம் சொல்கிறது. வாசிக்க கேட்போம். நான் உண்டு பண்ணின எல்லா ஜாதிகளை பார்க்கிலும் புகழ்ச்சியிலும் கீர்த்தியிலும் மகிமையிலும் உன்னை சிறந்திருக்கும்படி செய்வேன். வேதம் சொல்லுகிறது, நான் உண்டு பண்ணின எல்லா ஜாதிகளை பார்க்கிலும் புகழ்ச்சியிலும் கீர்த்தியிலும் மகிமையிலும் உன்னை சிறந்திருக்கும்படி செய்வேன் என்று. எதை செய்வார் என்று சொன்னால், நான் உண்டு பண்ணின நான் தான் இந்த உலகத்தை படைத்தேன், நான் தான் இந்த மனித குலத்தை படைத்தேன், ஆனால் எல்லா ஜாதிகளிலும் உன்னை சிறந்திருக்கும்படி செய்வேன். எதில் செய்வேன் என்று சொன்னால், உன்னை குழந்தை பாக்கியம் இல்லாமல், திருமண காரியம் இல்லாமல், வேலை இல்லாமல், நீ ஒருவேளை நோய்ந்து போய் வெளியே சொல்ல முடியாமல் நீ புலம்பிக் கொண்டிருக்கலாம். ஆண்டவர் சொல்கிறார், சகல புகழ்ச்சியிலும் கீர்த்தியிலும் மகிமையிலும் உன்னை சிறந்திருக்கும். ஐ வில் டூ த பெஸ்ட் ஃபார் யூ என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. உன்னை சிறந்திருக்கும்படி செய்வேன். நான் சொன்னபடியே நீ உன் தேவனாகிய கர்த்தரான எனக்கு பரிசுத்த ஜனமாய் இருப்பாய் என்றும் அவர் இன்று உனக்கு சொல்லுகிறார். ஹல்லேலூயா. ஆண்டவர் உன்னை சிறந்திருக்கும்படி செய்யும் போது, ஆண்டவர் உன்னை சுகித்திருக்கும்படி செய்யும் போது, ஆண்டவர் உன்னை வாழ்ந்திருக்கும்படி செய்யும் போது நீ செய்ய வேண்டிய காரியம், ஆண்டவரை ஒரு நாளும் விட்டுவிடக்கூடாது. ஹல்லேலூயா. ஆண்டவரை மகிமைப்படுத்த வேண்டும். ஆலய காரியம், வெனஸ்டே பிரேயர் செல், ஃப்ரைடே சர்வீஸ், இதெல்லாம் நாம் அற்பமாக ஒரு நாளும் நினைத்து விடக்கூடாது. வாழ்ந்தாலும் இறந்தாலும் என்ன பிரச்சனையானாலும் ஆண்டவருடைய காரியம் என்று வரும்போது நாம் வைராக்கியத்தோடு வல்லமையோடு சுடர்விடுகிற பிள்ளைகளாக நிற்கும்படி ஆண்டவர் உங்களை அழைக்கிறார். ஹல்லேலூயா. நான் உண்டு பண்ணின எல்லா ஜாதியிலும் உன்னை மேன்மையாக வைக்கும்படி, சகல கீர்த்தியிலும் சகல புகழ்ச்சியிலும் உன்னை மேன்மையாக, ஐ வில் டூ த பெஸ்ட், நான் உன்னை சிறந்திருக்கும்படி செய்வேன் என்று ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். ஹல்லேலூயா. உலகம் உன்னை ஏளனமாக பார்க்கலாம். உலகத்தில் உள்ள உறவினர்கள் உன்னை ஏளனமாக பார்க்கலாம். உன் உற்றார் உறவினர்கள், உன் நண்பர்கள், உன்னை பார்க்கிறவர்கள் உன்னை அற்பமாக பார்க்கலாம். ஆனால் உன்னை பார்க்கிற, உன் அந்தரங்கத்தை பார்க்கிற, உன் ஜெபத்தை பார்க்கிற, உன் உண்மையை பார்க்கிற ஒரு கர்த்தர் இருக்கிறார். அவர் உன்னை எல்லா ஜாதிகளிலும் சிறந்திருக்கும்படி செய்யும்படி இந்த காலை ஆராதனையில் விரும்புகிறார். ஹல்லேலூயா. உன்னுடைய வாசஸ்தலங்களுக்கு ஆண்டவர் இரக்கம் செய்கிற தேவனாக இந்த காலை ஆராதனையில் இறங்கி வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. இரக்கமுள்ளவர்கள் இன்னும் இரக்கம் பெறுவார்கள் என்ற வார்த்தையின்படி எரேமியா 30:18 வசனத்தை வாசிக்க கேட்போம். கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், இதோ நான் யாக்கோபுடைய கூடாரங்களின் நீ ஏதோ ஒரு சிறையிருப்பில் இருக்கலாம், உன் சிறையிருப்பை திருப்பி அவன் வாசஸ்தலங்களுக்கு இரக்கம் செய்வேன். நகரம் மண்மேட்டின் மேல் கட்டப்பட்டு அரண்மனை முன் போல நிலைப்படும். ஹல்லேலூயா. உடைந்து போய் கிடக்கிற வாழ்க்கை, உடைக்கப்பட்டு கிடக்கிற வாழ்க்கை, சிறைச்சாலையின் கட்டுகளினால வெளியே வர முடியாமல் தவித்து கொண்டிருக்கிற, வறுமையிலும் கஷ்டத்திலும் வேதனையிலும் குடும்ப சமாதானம் இல்லாமலும் ஏதோ ஒரு
டென்ஷனால், ஏதோ ஒரு டிப்ரெஷனால் ஒவ்வொரு நாளும் வாழ்க்கை ஓடிக்கொண்டிருக்கிற சூழ்நிலையில் நீ காணப்படலாம். ஆண்டவர் சொல்கிறார், இதோ நான் யாக்கோபின் கூடாரங்களின் சிறையிருப்பை திருப்பி அவன் வாசஸ்தலங்களுக்கு இரக்கம் செய்வேன். ஹல்லேலூயா. அவனுடைய அரண்மனை மண்மேட்டின் மேல் கட்டப்பட்டு முன்போல் நிலைப்படும். ஹல்லேலூயா. உடைந்து போய் கிடக்கிற வாழ்க்கை மறுபடியும் சீர்தூக்கி நிறுத்தப் போகிறார். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்கிறார், ஐ வில் டூ த பெஸ்ட் ஃபார் யூ. ஹல்லேலூயா. நீ உடைந்து போய் கிடக்கலாம், நீ சிறைச்சாலையின் அனுபவத்தில் கிடக்கலாம், உன் வாசஸ்தலங்கள் உடைந்து போய் இருக்கலாம், உன் குடும்ப ஜீவியம் கட்டப்படாமல் கட்டவிழ்க்கப்பட்ட சூழ்நிலையில் கிடக்கலாம். ஆண்டவர் சொல்கிறார், ஐ வில் ரீபில்ட் இட் ஃபார் யூ. ஹல்லேலூயா. இன்றைக்கு அதை திரும்ப கட்டுகிற ஒரு தேவன் எழுந்தருளி இருக்கிறார். ஹல்லேலூயா. இதோ நான் யாக்கோபின் வாசஸ்தலங்களை திரும்ப கட்டப்போகிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. அரண்மனை முன்போல் நிலைப்படு. எப்படி உயர்ந்து நின்றதோ, எப்படி ஜொலித்து நின்றதோ, எப்படி அநேகருக்கு ஆசீர்வாதமாக நின்றதோ, அதை போல மறுபடியும் சீர்தூக்கி நிறுத்துகிற ஒரு வல்லமை இறங்கி வந்திருக்கிறது. ஹல்லேலூயா. ஆண்டவர் அதை இன்றைக்கு இந்த ஆண்டு சபை நடுவில் அநேகருக்கு செய்து காட்டப் போகிறார். விசுவாசிக்கிற பிள்ளைகள் கரங்களை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லு. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆண்டவர் உன்னை வித்தியாசம் உண்டாகும்படி செய்வார், உன்னை சிறந்திருக்கும்படி செய்வார், உன் வாசஸ்தலங்களுக்கு இரக்கம் செய்வார். அதை இன்றைக்கே செய்வேன் என்று ஆண்டவர் கட்டளை கொடுக்கிறார். ஹல்லேலூயா. இந்த அடையாளம் உனக்கு நாளைக்கு உண்டாகும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. விசுவாசிக்கிற பிள்ளைகள் ஒரு பெரிய மாற்றத்தை இந்த நாட்களில் நீங்கள் காணப்போகிறீர்கள். ஹல்லேலூயா. அவர் உனக்கு மறு உத்தரவு அருளி செய்கிற தேவனாக இருக்கிறார். சங்கீதம் 91:15 வசனம் சொல்கிறது, நீ அவரை நோக்கி கூப்பிடும்போது உனக்கு ரிப்ளை கொடுக்கிற உன்னுடைய ரிக்வெஸ்ட் அநேக நாட்களாக நீ கூப்பிட்டு கொண்டிருக்கலாம். இன்றைக்கு உனக்கு ஒரு ரிப்ளை, நீ கூப்பிட்ட ரிக்வெஸ்ட்டுக்கு ஒரு மறு உத்தரவு, ஒரு ரிப்ளை மெசேஜ் ஆண்டவர் பரலோகத்திலிருந்து இந்த காலை ஆராதனையில் உனக்கு கொடுக்க போகிறார். நீ அதை ருசிக்க போகிறாய், அதை அனுபவிக்க போகிறாய், அதை காணப்போகிறாய். நீ இழந்த சகலத்தையும் இன்றைக்கு திருப்பிக் கொள்ளுகிற ஒரு மகா உன்னதமான நாள் இன்றைக்கு வந்திருக்கிறது. வாசிக்க கேட்போம். அவர் என்னை நோக்கி கூப்பிடுவான், அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவு அருளி செய்வேன். ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன். ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன். ஐ வில் ஹானர் ஹிம். எந்த சூழ்நிலையில் என்று சொன்னால், வெட்கப்படுத்த நினைத்த இடத்துல, கேவலமாக உன்னை தூக்கி எறியப்பட்ட இவனுக்கு எப்படி வேலை கிடைக்கும், இவனுக்கு எப்படி குடும்ப ஜீவியம் கிடைக்கும், இவனுக்கு ஒரு குழந்தை பாக்கியம் கிடைக்குமா என்று நீ கண்ணீர் வடிக்கப்பட்ட நாட்களில், நீ உன் குடும்ப சூழ்நிலையை நெருக்கின நாட்கள் மத்தியில் ஆண்டவர் சொல்கிறார், நீ என்னை நோக்கி கூப்பிடுவாய், நான் உன்னை மறு உத்தரவு கொடுப்பேன், நான் ஆபத்தில் உன்னோடு கூட இருந்து உன்னை தப்புவித்து, வேதம் சொல்கிறது, அவனை கனப்படுத்துவேன். ஐ வில் மேக் அ ஹானர் ஃபார் ஹிம். ஒரு பெரிய உயர்ந்த ஹானர், ஒரு பெரிய உயர்ந்த மதிப்பு உன்னை தலை நிமிர பண்ணுகிற நாட்கள் வந்திருக்கிறது. ஹல்லேலூயா. உன்னை வித்தியாசம் உண்டாகும்படி செய்வார், உன்னை சிறந்திருக்கும்படி செய்வார், உன் வாசஸ்தலங்களுக்கு இரக்கம் செய்வார், நீ கூப்பிட்ட எல்லா ரிக்வெஸ்ட்டுக்கும் நாளைக்கு பதில் கிடைக்கும்படி செய்வார் என்று வேதம் சொல்கிறது. அதைத்தான் முதலாவது யாத்திராகமம் 8:23 வாசித்தோம். நாளைக்கு உன்னுடைய ரிக்வெஸ்ட்டுக்கு ரிப்ளை கிடைக்கிற நாள், இதை விசுவாசிப்பா என்று சொன்னால் ஆண்டவர் சொல்கிறார், நீ வடித்த கண்ணீர்களுக்கு ஒரு பெரிய ஆன்சர் கிடைக்க போகிறது. வாசிப்போம். என் ஜனங்களுக்கும் உன் ஜனங்களுக்கும் வித்தியாசம் உண்டாகும்படி செய்வேன். இந்த அடையாளம் நாளைக்கு உண்டாகும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இந்த அடையாளம் நாளைக்கு உண்டாகும். எல்லா ஜனங்கள் மத்தியில் யாரெல்லாம் உன்னை ஏளனமாக நினைத்தார்களோ, யாரெல்லாம் உன்னை அற்பமாக நினைத்தார்களோ, யாரெல்லாம் உன்னை தூக்கி எறிந்தார்களோ, அவர்கள் மத்தியில் உன் தலையை நிமிர பண்ணுகிற தேவன் நாளைக்கு ஒரு மிராக்கிள் உன் வாழ்க்கையில் நடக்கப் போகிறது. நாளைக்கு ஒரு ஆச்சரியம் உன் வாழ்க்கையில் நடக்கப் போகிறது. நாளைக்கு உன்னை சிறந்திருக்கும்படி செய்ய போகிறார். உன்னை ஆசீர்வதிக்கிற ஒரு உயர்ந்த கண்மலை இன்றைக்கு இறங்கி வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. நீ கூப்பிடும்போது ஓடோடி வருகிற தேவன், இதுவரை பதில் கிடைக்கவில்லை என்று கலங்கி போய் நிற்கலாம். ஆண்டவர் சொல்கிறார், அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவு கொடுத்து ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அவனை கனப்படுத்துவேன். உன்னை ஐ வில் மேக் அ ஹானர் ஃபார் ஹிம் என்று சொன்ன தேவன் இன்றைக்கு இறங்கி வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. பெரிய அதிசயங்களை, நீ ஆராய்ந்து முடியாத, எண்ணி முடியாத அதிசயங்களை செய்வேன். ஆண்டவர் இன்றைக்கு நம்முடைய சபைக்கு சொல்லுகிற வார்த்தை, I will do this for you. நான் உனக்கு இதை நிச்சயமாக செய்ய போகிறேன் என்று கர்த்தர் திருவுளம் பற்றுகிறார். ஹல்லேலூயா. ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 29வது அதிகாரம்
14வது வசனத்தில் கர்த்தர் இன்றைக்கு ஒரு அளவு மேலே தூக்கி உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். ஹல்லேலூயா. அநேக ஆசீர்வாத தடைகள், அநேக பிரச்சனைகள், குடும்ப சமாதானம் இல்லாத குறைகள் எல்லாம் இன்றோடு ஒளிந்தோடி, எல்லா பழவைகளும் ஒளிந்து நாளையிலிருந்து ஒரு புதிய ஜீவியத்தை கர்த்தர் உன் வாழ்க்கையில் துவங்க போகிறார். வாசிக்க கேட்போம். ஏசாயா 29:14வது வசனம். ஆதலால் இதோ நான் அற்புதமும் ஆச்சரியமான பிரகாரமாக இந்த ஜனங்களுக்குள்ளே நம்முடைய born again revival திருச்சபைக்குள்ளாக நான் ஒரு அதிசயத்தை செய்வேன். அவர்களுடைய ஞானிகளின் ஞானம் கெட்டு அவர்களுடைய விவேகிகளின் விவேகம் மறைந்து போகும் என்று ஆண்டவர் சொல்கிறார். எல்லா ஞானங்கள் நீங்க எதிர்பார்த்த, நீங்க கால்குலேட் பண்ண எல்லாவற்றையும் கர்த்தர் உடைத்தெறிந்து ஆண்டவர் உன் வாழ்க்கையில ஒரு பெரிய வித்தியாசத்தை செய்ய போகிறார். ஹல்லேலூயா. என்ன செய்வார்? உனக்கு சகாயம் செய்ய போகிறார். ஹல்லேலூயா. எரேமியா 15வது அதிகாரம் 11வது வசனத்தில் வாசிக்க முடியும். உன்னில் மீதியா இருப்பவர்கள் நன்மை அடைவார்கள். நிச்சயமாக I will bless him. அவர்கள் நன்மை அடைய போகிறார்கள். தீங்கின் காலத்திலும் நெருக்கத்தின் காலத்திலும் நான் சத்துருவுக்கு எதிர்ப்பட்டு உனக்கு எதிராய் வந்த சத்துருக்கள், எதிராய் வந்த கோலியாத், எதிராய் வந்த பார்வோன், எதிராய் வந்த சாத்துருக்கின் அந்தகார வல்லமைகள் எல்லாருக்கும் எதிராக நான் புறப்பட்டு நான் சத்துருவுக்கு எதிர்ப்பட்டு உனக்கு சகாயம் செய்வேன். உனக்கு சகாயம் I will do this for you. உனக்கு சகாயம் செய்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. எவ்வளவு பெரிய ஆண்டவர் பாருங்கள். ஹல்லேலூயா. உன்னில் மீதியாய் இருக்கிறவர்கள் நன்மை அடைவார்கள். ஹல்லேலூயா. எப்ப நன்மை அடைவார்கள்? தீங்கின் காலத்திலும், உபத்திரவத்தின் காலத்திலும், நெருக்கத்தின் காலத்திலும் உனக்காக நான் எதிரிடப் போகிறேன். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்கிறார், I will guide you, I will protect you, I will stand for you. நான் உனக்காக எதிர் நிற்கப் போகிறேன் என்று கர்த்தர் வாக்குரைக்கிறார். நம்ம ஒரு சாதாரண ஒரு எம்பி, எம்எல்ஏ இல்லை ஒரு மினிஸ்டர் யாராவது தெரிந்தால் கூட எனக்கு அவர் துணை நிற்கிறார், அவரை தெரியும், இவரை தெரியும், நான் அவரோட பேக்ரவுண்ட், இவரோட பேக்ரவுண்ட் எவ்வளவோ வாய் தட்டி கொள்ளுவோம். ஆனால் எல்லாரை காட்டிலும் எல்லாரையும் படைத்தாளுகிற, எல்லா ஜீவனையும் கருத்தில் வைத்திருக்கிற ஆண்டவர் சொல்கிறார், நான் உன்னில் மீதியாக இருக்கிறவர்களுக்கு நன்மை செய்து உன்னுடைய தீங்கின் காலத்திலும் நெருக்கத்தின் காலத்திலும் உன் சத்துருவுக்கு எதிரிட்டு போவேன், உனக்கு சகாயம் செய்ய போகிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. ஏதோ ஒரு சகாயம், ஏதோ ஒரு ஆசீர்வாதம், ஏதோ ஒரு நன்மை, ஏதோ ஒன்றை நோக்கி என்னுடைய வாழ்க்கையில் இன்றைக்கு ஒரு சேஞ்ச் கிடைக்காதா, இன்றைக்கு ஒரு அற்புதம் கிடைக்காதா, இன்றைக்கு ஒரு அதிசயம் நடக்காதா, எவ்வளவு நாளாக கேட்டுக்கொண்டிருக்கிறேன், எவ்வளவு ஆசீர்வாதத்துக்காக ஏங்கி கொண்டிருக்கிறேன். ஆண்டவரே, நீர் கேளாத ஒரு போல் மௌனமாக இருந்தால் நான் குழியில் இறங்கி விடுவேன் அப்பா. என்னுடைய செய்தியை, என்னுடைய ரிக்வெஸ்ட்டை, என்னுடைய ப்ரேயர் ரிக்வெஸ்ட்டை, என்னுடைய விண்ணப்பத்தை, என் குடும்பத்தின் சூழ்நிலையை கண்ணோக்கி பாரும் என்று நீ கேட்கும்போது ஆண்டவர் சொல்கிறார், I will do this for you, I will stand for you. நான் உனக்காக போராடுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. ஆண்டவர் இதை செய்வேன், நாளைக்கே செய்வேன் என்று சொல்லுகிற ஒரு தேவன் உன்னோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவர் நற்சீர் உண்டாகும்படி கர்த்தர் இன்றைக்கு ஏதோ ஒன்றை செய்யும்படியாக நம்முடைய சபைக்கு வாஞ்சியாக இருக்கிறார். சபையின் பிள்ளைகளுக்கு ஒரு பெரிய மாற்றத்தை செய்ய போகிறார். உங்களுக்கு நற்சீர் உண்டாகும்படி எசேக்கியேல் எழுதின புஸ்தகம் 36வது அதிகாரம் 11வது வசனத்தில் அருமையான ஒரு வார்த்தை போடப்பட்டிருக்கிறது. உங்கள் மேல் மனுஷரையும் மிருக ஜீவன்களையும் பெருகி பலுகும்படி வர்த்திக்க பண்ணுவேன். பூர்வ நாட்களில் நீங்கள் இருந்த நிலைமையில் நான் உங்களை ஸ்தாபித்து உங்கள் முந்தின சீர் இந்த 2020க்கு முன்னால நீ எப்படி இருந்தாயோ அதை காட்டிலும் இந்த 21 உங்களுக்கு நற்சீர் உண்டாக செய்வேன். அதனால் நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வீர்கள். ஹல்லேலூயா. கொரோனா வந்தது, எத்தனையோ உயிர்கள் சேதமடைந்தது, எத்தனையோ பேர் கஷ்டத்தை அனுபவித்தார்கள், எத்தனையோ பேர் தோல்வியை அனுபவித்தார்கள், எத்தனையோ பேர் படுகொலியில் விழுந்தார்கள், எத்தனையோ பேர் நெருக்கப்பட்டார்கள். ஆனால் நீ கலங்கினாய், உனக்கு அலைகள் அடித்தது, காற்றுகள் வீசினது, நீ துவண்டு போனாய், மனமுடைந்து போனாய், சோர்ந்து போனாய். ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், I will do something for you. ஏதோ ஒரு பெரிய வித்தியாசம் இன்று உன் வாழ்க்கையில் நடக்கப் போகிறது. எசேக்கியேல் 36:1 சொல்கிறது, உன்னுடைய முந்தின சீரை பார்க்கிலும் இந்த சீர் நற்சீர் உண்டாகும். ஹல்லேலூயா.
பழைய முந்தின ஆசீர்வாதம், முந்தின கசப்பான சம்பவங்கள், முந்தின வேதனையின் காரியங்கள், முந்தின தீங்கான காரியங்கள் இதெல்லாம் மாறி இந்த 2021 இந்த ஜூன் மாதத்திலிருந்து நியூ பிளெஸிங்ஸ், நியூ கவனன்ட், நியூ ஆசீர்வாதங்கள், புதிய புதிய நன்மைகள், புதிய புதிய உடன்படிக்கைகள் உங்களை நோக்கி கடந்து வருகிறது. ஹல்லேலூயா. நீ எதிர்பார்த்திருக்க மாட்டாய், நீ நினைத்திருக்கவே மாட்டாய். என்னுடைய வாழ்க்கையில் 2021 22 அநேகர் சாட்சி கொடுக்க போகிறீர்கள். என் வாழ்க்கையில் இது நடக்கும் என்று நான் ஒரு நாள் கூட நினைத்தது கிடையாது. ஆண்டவர் இதோட என் லைஃப் முடிந்தது, எனக்கு நீ ஆசீர்வாதம் இல்லை, எனக்கு நீ ஒரு திருமணம் என்று ஒன்று இல்லை, எனக்கு நீ ஒரு வேலை இல்லை என்று பல காரியங்களை நீ நினைத்து கொண்டிருக்கிறாய். ஆனால் நீ இன்றைக்கு ஆண்டவரை விசுவாசித்தபடியால், ஆண்டவருடைய பாதப்படியில் வந்தபடியால், ஆண்டவரை அடைக்கலமாய் கொண்டபடியால், ஆபத்தில் அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவு செய்து நான் அவனை கனப்படுத்துவேன் என்று சொன்ன தேவன். அந்த ரிக்வெஸ்ட்டுக்கு அவர் உண்மை உள்ள தேவன். ஹல்லேலூயா. இன்றைக்கு அதனால தான் ஆண்டவர் சொல்கிறார், ஐ வில் மேக் அ பிக் சேஞ்ச். நான் செய்வேன், ஒரு பெரிய வித்தியாசத்தை உன் வாழ்க்கையில் செய்வேன் என்று ஆண்டவர் நம்முடைய சபைக்கு இன்றைக்கு சொல்லுகிறார். நீ உடைந்து போய் கிடக்கிறாயா, சோர்ந்து போய் கிடக்கிறாயா, அசதியாக இருக்கிறாயா? ஆண்டவர் சொல்கிறார், நான் உனக்கு துணை நிற்பேன். ஹல்லேலூயா. ஆண்டவர் God is going to stand before you. ஹல்லேலூயா. உன்னுடைய எல்லா பிரச்சனைகளுக்கும், எல்லா ப்ராப்ளமுக்கும், எல்லா தீங்குகளுக்கும் ஆண்டவர் பதில் கொடுக்கிற நாள் இன்றைக்கு வந்திருக்கிறது. ஆண்டவர் இந்த தேசத்தில் நம்முடைய சபையை, அநேக பிள்ளைகளை, மனிதர்களை தேடி ஓடின நாட்களை விட்டுவிட்டு சபையை பற்றி கொள்ள, சபையில் அன்பு கூற, சபையை நேசிக்க நல்ல உள்ளங்களை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. நீங்கள் சபை நடுவில், சபையில், ஆவிக்குரிய சபையில் ஆண்டவருடைய சத்திய வசனங்களை கேட்டு அதன்படி ஜீவித்து இதில் நிலைத்திருந்து ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் நாம் நினைக்கிறோம், இந்த உலகத்தில் மட்டும் நாம் பிரயாசப்பட்ட போதும் என்று நினைக்கிறோம். ஹல்லேலூயா. நம்ம எல்லாரும் அதிகமாய் ஆண்டவரை தேடுவோம், வேதம் வாசிப்போம், கர்த்தருடைய காரியங்களில் பின்பற்றி செல்வோம். இந்த உலகத்தில் நீங்கள் படுகிற கொஞ்ச கால கஷ்டத்தில் ஆண்டவரை நீங்கள் விசுவாசிப்பீர்கள் என்று சொன்னால், ஆண்டவரை நீங்கள் தேடுவீர்கள் என்று சொன்னால், நீங்கள் பொன்னை போல உங்களை ஆண்டவர் புடமிட்டாலும் பொன்னாக ஜொலிக்க பண்ணுங்க, பொன்னாக விளங்க பண்ணுகிற உன் வாழ்க்கையில் நடந்த சில சம்பவங்களை குறித்து நீங்கள் சோர்ந்து போகாதீர்கள். நீங்கள் கண்ணீர் விட்டு கொண்டிருக்க வேண்டாம். உன்னை படைத்த தேவன், உன்னை வாழ ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பல முறை சத்துருவை கொண்டு சோதிக்கப்பட்டார். ஹல்லேலூயா. நாம் நினைக்கலாம், எனக்கு தான் இந்த சோதனையா, எனக்கு தான் இந்த வேதனையா. ஆனால் ஆண்டவர் எல்லாவற்றிலும் அப்பாலை போச்சாத்தானே என்று ஜெயத்தை எடுத்தார். ஹல்லேலூயா. உங்களுடைய சந்ததி சந்ததியாக தொடருகிற சாபத்தின் கட்டுகள், மாந்திரீக கட்டுகள், பில்லி சூனிய கட்டுகள், குடும்பத்தில் ஆசீர்வாதத்தை காணவிடாமல் பின்தொடருகிற பாவ சாப கட்டுகளை கர்த்தர் சிலுவையில் ஜெயமெடுத்திருக்கிறார். அந்த தேவனை தேடுங்கள், அவரை பற்றி கொள்ளுங்கள். அந்த தேவன் தான் சொல்லுகிறார், ஐ வில் மேக் அ பிக் சேஞ்ச் இன் யுவர் லைஃப். ஹல்லேலூயா. உன் வாழ்க்கையில் பெரிய ஒரு வித்தியாசம் இன்றைக்கு நடக்க போகிறது. ஹல்லேலூயா. ஏசாயா 46வது அதிகாரம் 10வது வசனத்தை வாசிக்க கேட்போம். அந்தத்தில் உள்ளவைகளை ஆதி முதற்கொண்டும் இன்னும் செய்யப்படாதவைகளை பூர்வ காலம் முதற்கொண்டும் அறிவிக்கிறேன். என் ஆலோசனை நிலை நிற்கும். எனக்கு சித்தமானவைகளை எல்லாம் செய்வேன் என்று சொல்லி, எனக்கு சித்தமானவைகளை எல்லாம் உனக்கு செய்வேன். ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு எது பிடித்திருக்கிறோ, ஐ வில் டூ த பெஸ்ட் which I desire for you. உனக்காக நான் எதை விரும்பி இருக்கிறேனோ, எதை எதிர்பார்த்திருக்கிறேனோ அதை உனக்கு செய்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. ஆண்டவர் இன்றைக்கு நம்முடைய சபையை, இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை, இந்த அடையாளம் நாளைக்கு உண்டாகும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். என் ஜனங்களுக்கும் உன் ஜனங்களுக்கும் ஒரு பெரிய வித்தியாசம். கர்த்தரை தேடுகிறவர்களுக்கும் கர்த்தரை தேடாதவர்களுக்கும், வேதம் வாசிக்கிறவர்களுக்கும் வேதம் வாசிக்காதவர்களுக்கும், ஆண்டவருக்காக உண்மையாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுகிறவங்க, கர்த்தருடைய காரியம், இரவு தூங்கும்போது ஒரு பாட்டு பாடி ப்ரேயர் பண்ணி பைபிள் ரீட் பண்ணி, அதுதான் பைபிள் ரீடிங், அதுதான் ஃபேமிலி ப்ரேயர். காலையில் ஸ்கூலுக்கு, ஆஃபீஸுக்கு, அதே போல் கம்பெனிக்கு, கேம்பிலிருந்து புறப்படுகிற பிள்ளைகள், நீங்கள் எல்லாரும் ஒவ்வொரு இந்த நர்சிங் ஹாஸ்பிட்டல் போகிறவங்க எல்லாருமே காலையில் கிளம்பும்போது எவ்வளோ பிஸி ஷெடியூலில் கிளம்பினாலும், நர்சிங் சிஸ்டர்ஸை பற்றி தெரியும், அநேகர் ஏர்லி மார்னிங் 4 o'clock கிளம்புகிறீர்கள், 4:30 கிளம்புகிறீர்கள். ஆனாலும் ஒரு நிமிடம், ஒரு 2 minutes இதுக்கு நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணீர்கள் என்று சொன்னால் நிச்சயமாக நீங்கள் ஒருவேளை லேட் நைட் வரலாம். இதெல்லாம் இந்த தேசத்தில் நம் ஆண்டவருக்காக நாம் ஆயத்தம் பண்ணுகிற காரியம். ஹல்லேலூயா. நம்முடைய சபையில் எத்தனை பிள்ளைகள் சாட்சியாக சொல்ல முடியும்? நான்
போது ஒரு ஜெபிக்காமல் வேதம் வாசிக்காமல் தூங்கினது கிடையாது. அதே போல் காலையில் டியூட்டிக்கு கிளம்பும் முன்னாடி நான் பைபிள் ரீட் பண்ணி ப்ரேயர் பண்ணாமல் என் வீடை விட்டு கால் எடுத்து வைத்த நாள் கிடையாது. இதை நீங்கள் சொல்லுவீர்கள் என்று சொன்னால் உண்மையிலே உன் குடும்பம், வேதம் சொல்லுகிறது, குணசாலியான ஸ்திரியை கண்டுபிடிப்பவன் யார்? யார் குணசாலியான ஸ்திரி? சும்மா நம்முடைய குடும்பத்தில் ட்ராமா பண்ணி எல்லார்ட்டையும் சோப்பு போட்டு எல்லார்ட்டையும் அட்ஜஸ்ட் பண்ணி ஃபேக் லவ்வை ஆண்டவர் எதிர்பார்க்கவில்லை. ஹல்லேலூயா. ரியல் லவ், த ட்ரூ லவ் ஃபார் காட். ஹல்லேலூயா. கர்த்தரை தலைமையாக வைத்து கர்த்தருடைய பாதப்படியில் ஆண்டவருக்கு அடுத்த காரியங்களில் ஒரு ஸ்திரீ, ஒரு மனைவி குடும்பத்தை வழிநடத்தி செல்வாள் என்று சொன்னால் அவள் தான் குணசாலியான ஸ்திரீ. ஹல்லேலூயா. வேதம் சொல்கிறது அவளுடைய விலை முத்துக்களை, த டைமண்ட் ஆர் த பிக்கஸ்ட் ஸ்டோன், எதுவாக இருந்தாலும் அதை காட்டிலும் விலையேறப்பெற்றவள். ஹல்லேலூயா. நான் விசுவாசிக்கிறேன் நம்முடைய சபையில் அநேக அன்பு உள்ளங்களை கொடுத்திருக்கிறார். அநேக சிஸ்டர்ஸ் ஜெபிக்கிறவர்கள், அநேகர் வேதம் வாசிக்கிறவர்கள், அநேகர் கர்த்தருடைய பாதையில் குடும்பங்களை வழிநடத்துவர்கள். சிறு வயதிலிருந்தே உங்கள் பிள்ளைகளுக்கு வேதங்களை, வசனங்களை கர்த்தருடைய பாதையில் வழிநடத்தி செல்ல இந்த கடைசி காலகட்டத்தில் பிரயாசப்படுங்கள். ஆண்டவருக்காக வாழுங்கள். இந்த தேசத்தில் மறுபடியும் கர்த்தர், நீங்கள் வேலைக்காக வாஞ்சிக்கலாம், குழந்தை பாக்கியத்துக்காக வாஞ்சிக்கலாம். துபாய் பட்டணத்திற்கு கர்த்தர் மறுபடியும் உங்களை கொண்டு வந்து நான் உன்னை மறுபடியும் கட்டுவேன் என்று வாக்குரைத்த தேவன் உனக்காக வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை மனிதன் தடுக்கலாம், ஆனால் இயேசு ஒருபோதும் தடுக்க மாட்டார். ஹல்லேலூயா. அதைத்தான் ஆண்டவர் சொல்கிறார், ஐ வில் டூ எ பிக் சேஞ்ச் ஃபார் யூ. ஹல்லேலூயா. ஒரே ஒரு முறை யாத்திராகமம் 8வது அதிகாரம் 23வது வசனத்தை வாசித்து நாம் முடிக்கலாம். என் ஜனங்களுக்கும் உன் ஜனங்களுக்கும் வித்தியாசம் உண்டாகும்படி செய்வேன். இந்த அடையாளம் நாளைக்கு உண்டாகும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. எல்லாரும் கண்களை மூடி ஜெபிப்போம். ஆண்டவரே, கர்த்தர் சொன்னீர், வித்தியாசம் உண்டாகும்படி செய்வேன், உன்னை சிறந்திருக்கும்படி செய்வேன், உன் வாசஸ்தலங்களுக்கு இரக்கம் செய்வேன், உனக்கு மறு உத்தரவு அருளி செய்வேன், உனக்கு சகாயம் செய்வேன், உனக்கு அதிசயம் செய்வேன், உன்னை நற்சீர் உண்டாகும்படி செய்வேன், உன் முந்தின சீரை பாக்கிலும் இந்த ஆண்டு நற்சீர் உண்டாகும்படி செய்வேன், ஆபத்தில் நானே அவனோடு இருந்து உன்னை கனப்படுத்துவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உன்னை சிறந்திருக்கும்படி, த பெஸ்ட். உன்னை பார்க்கிறவர்கள் சொல்வார்கள், உடைந்து போய் கிடந்தான், இல்லாமல் இருந்தான், கர்த்தரை நம்பினான், அவர் செழித்தோங்க பண்ணினார். ஆண்டவரே, கர்த்தர் நீர் பெரியவர் அப்பா, உம்மை தேட நீர் எவ்வளவு பெரிய மகத்துவம் உள்ள தேவன். ஆண்டவரே, உம்மை நேசிக்க கர்த்தர் கிருபை பாராட்டும். ஆண்டவரே, தொடர்ந்து அந்த பிள்ளைகள் பாரத்தோடு இன்னைக்கு கேட்டிருக்கிற செய்தியின்படி என் வாழ்க்கையில் ஒரு பிக்கஸ்ட் சேஞ்ச், ஒரு பெரிய மிராக்கிள் உண்டாகட்டும் அப்பா. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யுங்க ஆண்டவரே. அவரிடதுகை என் தலைகீழ் வலக்கரத்தாலே தேற்றுகிறார். அவரிடதுகை என் தலைகீழ் வலக்கரத்தாலே தேற்றுகிறார். அவர் நேசத்தால் சோகமானே, என் மேல் பறந்த கொடி நேசமே. அவர் நேசத்தால் சோகமானே, என் மேல் பறந்த கொடி நேசமே. இயேசுவே, எல்லாரும் பாடுங்க. சாரோனின் ரோஜாவும் லிலி புஷ்பமுமாய் 10,000களில் சிறந்தோர். எவ்வளவு பெரிய தேவன்! 10,000களில் சிறந்தோர். காட்டு மரங்களில் கிச்சிலி போல் எந்த நேசரதோ நிற்கிறார். காட்டு மரங்களில் கிச்சிலி போல் எந்த நேசரதோ நிற்கிறார். நாமமுற்றுண்ட பரிமளமே, இன்பரசத்திலும் அது மதுரம். நாமமுற்றுண்ட பரிமளமே, இன்பரசத்திலும் அதி மதுரம். இயேசுவே, எல்லாரும் ரோனின் ரோஜாவும் லிலி புஷ்பமுமா 10,000களில் சிறந்தோ. 10,000களில் சிறந்தோ. என் பிரியமே ரூபவதி என அழைத்திடும் இன்ப சத்தம்.
என் பிரியமே. எல்லாரும் உங்க வீடுகளில் இல்லங்களில் பாடுங்க. என அழைத்திடும் இன்ப சத்தம் கேட்டு அவர் பின்னே ஓடிடுவேன், அவர் சமூகத்தில் மகிழ்ந்திடுவேன். கேட்டு அவர் பின்னே ஓடிடுவேன், அவர் சமூகத்தில் மகிழ்ந்திடுவேன். இயேசுவே. எல்லாரும் பாடுங்க, வாயை திறந்து சத்தமா. ரோஜாவும் லீலி புஷ்பமுமா 10,000களில் சிறந்தோ. ஒரு முறை கூட கடைசியாக அவர் இடது கை என் தலைக்கீழ் சொல்லுங்க. அவர் இடது கை என் தலைக்கீழ் வலக்கரத்தாலே தேற்றுகிறார். அவர் இடது கை என் தலைக்கீழ் வலக்கரத்தாலே தேற்றுகிறார். அவர் நேசத்தால் சோகமானே, என்மேல் பறந்த கொடி நேசமே. அவர் நேசத்தால் சோகமானே, என்மேல் பறந்த கொடி நேசமே. இயேசுவே. எல்லாரும் நேசரே. சாரோனின் ரோஜாவும் லீலி புஷ்பமுமாய் 10,000களில் சிறந்தோ. 10,000களில் சிறந்தோ. நன்றி அப்பா. ஆண்டவரே, இந்த காலை ஆராதனையில் எங்கள் சபையோடு பேசியிருக்கிறேன். அன்பு பிள்ளைகள் உடைந்து போய் கிடக்கிறார்கள், நொறுங்கி போய் கிடக்கிறார்கள். ஆண்டவர், கஷ்டத்திலும் வேதனையிலும் சோகத்திலும் வெளியே சொல்ல முடியாத வருத்தத்தில் அநேக பிள்ளைகள் தத்தளித்து கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவர் சொல்லுகிறார், மகனே கலங்காதே, மகளே கலங்காதே, திகையாதே, நான் உன் தேவன், உனக்கு வித்தியாசம் உண்டாகும்படி செய்வேன். ஐ வில் மேக் அ பிக் சேஞ்ச் இன் யுவர் லைஃப். உன் வாழ்க்கையில் பெரிய மாற்றங்கள் நடைபெற போகிறது. உன்னை சிறந்திருக்கும்படி ஐ வில் டூ த பெஸ்ட். உன்னை சிறந்திருக்கும்படி செய்ய போகிறேன். உனக்கு நற்சீர் உண்டாகும்படி, உன்னுடைய முந்தின சீரை பார்க்கிலும் நற்சீர் உண்டாகும்படி செய்ய போகிறேன். நீ வெட்கத்தையும் கஷ்டத்தையும் வேதனையும் அனுபவித்துக் கொண்டிருக்கிறாய். ஆண்டவர் சொல்கிறார், ஐ வில் மேக் அ ஹானர் ஃபார் யூ. உனக்காக உன்னை கனப்படுத்துகிற ஒரு தேவன் இறங்கி வந்திருக்கிறார். ஆண்டவரே, வாசஸ்தலங்களுக்கு இரக்கம் செய்வேன் என்று கர்த்தர் சொல்கிறார். இந்த நாளில் அன்பு பிள்ளைகள் கேட்ட ஒவ்வொரு ரிக்வெஸ்ட்டுக்கு ஏற்றபடி நான் உனக்கு மறு உத்தரவு, ஐ வில் கிவ் அ கிரேட் ரிப்ளை. உனக்கான நீ எதிர்பார்த்து கொண்டிருக்கிற ஒரு ரிப்ளை, ஒரு மறு உத்தரவு இன்றைக்கு உனக்கு கிடைக்கப் போகிறது. அதை ஆண்டவர் சொல்கிறார், டுமாரோ, நாளைக்கே அதை செய்வேன் என்று. யாத்திராகமம் 8வது அதிகாரம் 23வது வசனத்தின்படி கர்த்தர் அதை உனக்கு செய்து கொடுக்க போகிறார். ஆண்டவரே, கேட்ட வார்த்தைகளின்படி உம்மிலே உறுதியாய் பலன் கொள்ள, உம்மிலே நிலைத்திருக்க, உமக்கென்று வாழ, உம்முடைய சத்திய வசனங்களை கேட்டு சுடர் விடுகிற பிள்ளைகளாக கர்த்தர் ஒவ்வொருவரை மாற்றுங்க. ஆண்டவரே, இதை கேட்கிறவர்களாக மட்டுமல்ல ஆண்டவரே, இதன்படி ஜீவிக்க ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கர்த்தர் கிருபை பாராட்டும். இந்த வார்த்தையை, இந்த செய்தியை ஆங்காங்கே வீடுகளில், இல்லங்களில், கேம்பில், பல இடங்களில் கேட்டுக்கொண்ட பிள்ளைகளுக்கு கர்த்தர் நீர் நான் செய்வேன் என்று வாக்குரைத்ததை நீர் செய்து கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, தொடர்ந்து சமாதானம், சந்தோஷம், தேவைகள் இருக்கிற பிள்ளைகள், குழந்தை பாக்கியங்கள், திருமண காரியங்கள், வேலை வாய்ப்புகள், மன சோர்வுகள், கஷ்டங்கள், ஆண்டவரே, நெருக்கத்தில் இருக்கிற பிள்ளைகளுக்கு விசாலத்தில் உன்னை வைப்பேன் என்று சொன்ன தேவன், சகாயம் செய்வேன் என்று சொன்ன தேவன், நீர் இன்றைக்கு அதை செய்ய போகிற கிருபைக்காக நன்றி. தொடர்ந்து அற்புதங்கள், அடையாளங்கள் சபை நடுவில் விளங்கப்படணும். ஆண்டவரே, இந்த நாளிலும் நாங்கள் கேட்ட ஒவ்வொரு ஜெப விண்ணப்பங்கள், ஜெபித்து கொண்டிருக்கிற சபையில் உள்ள ஒவ்வொரு ப்ரேயர் ரிக்வெஸ்ட்டுக்கும் கர்த்தர் நீர் விண்ணப்பத்திற்கு பதில் கொடுக்கிற தேவன், நீர் அதை கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம். அநேக சாட்சிகளை வர நாட்களிலே எழுப்பும். ஆண்டவரே, தொடர்ந்து ஆங்காங்கே வீடுகளில், பல இடங்களில் பிள்ளைகளையும் பாதுகாத்து கொள்ளும், வழிநடத்தும், ஆசீர்வதியும். உம்முடைய வருகை மட்டும் உம்முடைய மாறாத கிருபை, இரக்கம், பிரசன்னம் எங்களை வழி நடத்தட்டும். மீட்பர் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமேன். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன். ஆசீர்வாதம் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் அந்யோன்ய ஐக்கியமும் சகல பரிசுத்தவான்களோடும் நம் அனைவரோடும் தங்கியிருப்பதாக. ஆமேன். God bless you.